The secret of always looking beautiful is filled in this colorful, yummy, creamy, rich soup loaded with beta carotene, which promotes healthy vision to maintain healthy vision naturally. It also helps the weight management, improves immunity, and boosts brain health. So you won't regret incorporating this vegetable into your diet along with the superfood soup. There is a awesome meal, Matar Paneer and Lachha Paratha, which you can enjoy at lunchtime or dinner time with this amazing superfood soup. So let's begin. Let's start with Matar Paneer. Matar Paneer பண்ணுறதுக்கு இப்போ 2 big onion roughly chopped along with 2 green chilli நல்ல ஒரு பியூரி கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சிக்கணும். Now இந்த கடாய் 2 tablespoon of oil ஊற்றிட்டு bay leaves, dalchini, star masala, star anise, cloves and black cardamom, black elaichi போட்டுட்டு few seconds அதை சாட்டே பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ண ஆனியன் பியூரியை அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு ரா ஸ்மெல், அதோட ஆனியனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஸ்டர் பண்ணணும். இப்போ நான் இதில் ஒரு 1 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் ஆனியன் இது எல்லாத்துக்கும் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு couple of minutes இதை சாட்டே பண்ணால் இந்த ரா ஸ்மெல் போயிடும். மட்டர் பன்னீருக்குள்ள மசாலா, அதாவது தனியா பவுடர், ஜீரா பவுடர், ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ஆம்ச்சூர் மசாலா, சால்ட் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ சால்ட்டை தவிர்த்து பாக்கி எல்லா மசாலாவும் 1 teaspoon இருக்குது. இது அந்த கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஆனியனோடு இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா அரோமேட்டிக் வாசனை வர வரைக்கும் இதை நல்லா ஒரு ஸ்டர் பண்ணணும். ஸ்டர் பண்ணி நல்லா குக்காக விடணும். அந்த அரோமாவும் நல்லா வரும். அரோமேட்டிக் மசாலா அண்ட் ஆனியன் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர் வரும்போது இப்போ 1.5 teaspoon ஆஃப் சால்ட் ஆட் பண்ணலாம். இந்த மசாலா சால்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆயிலெலாம் அதில் செப்பரேட் ஆகும். இந்த ஆயில் வில் செப்பரேட் ஃப்ரம் இட். இது ஒரு 100 grams ஆஃப் பன்னீரும் ஒரு 1 bowl ஆஃப் ஃப்ரோசன் பீஸ், க்ரீன் பீஸ் வச்சுருக்கேன். ஃப்ரோசன் பீஸாக இருக்கிறதுனால இது ஆஸ் இட் இஸ் டைரெக்டாகவே சேர்த்துடலாம். நோ நீட் டு பாயில் இட். அதுவே இதில் குக் ஆகிடும். பன்னீர் வந்து வீக்லி ஒன்ஸ் இதேமாரி பன்னீர் வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும்போது, பன்னீர் சப்ஜி சாப்பிடும்போது இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இஃப் யூ விஷ் இதை யூ கேன் சாட்டே திஸ் ஆர் ஷாலோ ஃப்ரை திஸ். இது ஷாலோ ஃப்ரை பண்ணியும் இதில் ஆட் பண்ணலாம். டுடே டு மேக் இட் மோர் ஹெல்தியர் நான் இதை ஆஸ் இட் இஸ்ஸாகவே சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். பன்னீரெல்லாம் இதுமாரி மீடியம் சைஸில் க்யூப்ஸாக நறுக்கி இந்த ரெடி பண்ணி கிரேவி, இப்போ ரெடி பண்ணின கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஜஸ்ட் குக் இட் ஃபார் ஃபியூ மோர் மினிட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் இந்த பன்னீருக்குள்ளே இந்த மசாலா, இந்த கிரேவிலாம் உள்ளே அப்சார்ப் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து குக் பண்ணால் பன்னீரோட உள்ள வரைக்கும் நல்லா மசாலாலாம் ஃப்ளேவராக இருக்கும். அதனால் ஒரு 5 minutesக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணலாம். 5 minutes கழிச்சு பன்னீரும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். பன்னீருக்குள்ளேயும் இந்த மசாலாலாம் உள்ளே போய் ஆயிலும் இதுலேருந்து நல்லா செப்பரேட் ஆகி வெளியில் ஆயில் செப்பரேட்டாக தெரியும். ஸோ தட் மீன்ஸ் அவர் மட்டர் பன்னீர் சப்ஜி இஸ் ரெடி. ஃபைனலி கசூரி மேத்தியை ஒரு 1 teaspoon அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷ் பண்ணியாச்சுன்னா a very tasty, delicious, aromatic மட்டர் பன்னீர் இஸ் ரெடி. இப்போ ஒரு 6 small ரெட் கேரட்டை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி இது ஒரு 3 whistles தான் நம்ம 3 whistles பண்ணி கேரட்டை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கு ரெடி பண்ணி. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை ஆனியன். இது ஆனியனை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ கடாயில் ஒரு 2 tablespoon ஆஃப் ஆயில் ஊற்றி ஆனியனை சாட்டே பண்ணிக்கலாம். ரெண்டு பிக் ஆனியன் ரஃப்லி சாப்டு, அதோடு சேர்த்து 2 garlic cloves. கார்லிக் போடும்போது நல்லா சூப் டைஜஷன் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆனியன் பிங்கிஷாக மாறுற வரைக்கும் இதை சாட்டே பண்ணிக்கலாம்.
வெங்காயத்தோட பச்சை வாடை, பூண்டோட பச்சை வாடை ரெண்டும் இந்த சோட்டை பண்ணுறதுனால போயிடும். டேஸ்ட் நல்லா. இப்போ கேரட்லாம் நல்லா கூல் ஆகிடுது. இட்ஸ் கம்ப்ளீட்லி கூல் நவ். இப்போ அதை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஸ்மூத் சூப் கன்சிஸ்டன்சிக்கு கேரட் அப்புறம் சாட்டே பண்ணி வச்ச ஆனியன் அண்ட் கார்லிக்கை சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த திக் சூப் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு திக்காக அரைச்சிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்புறம் வேணுன்னா வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வாட்டர் ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப அது வாட்டரி ஆகிடும். add little water. இப்போ சூப்பை நல்லா க்ரீமியாகவும் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் 1 கப் பாயில்டு அண்ட் கூல்டு மில்க்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்கிறதுனால சூப்பில் ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் வரும். இப்போ சூப் இஸ் பாயிலிங். சூப் கொதிக்கும் போது இந்த மில்கை ரெடி பண்ண மில்க்கு இதில் ஊற்றி ஒரு ஸ்டர் பண்ணிட்டோன்னா சூப் வாட்டரே இல்லாமல் நல்லா ஒரு க்ரீமி அண்ட் திக் ரிச் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். டேஸ்ட்டும் இது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். மில்க் ஊற்றுறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சால்ட் 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணால் நல்ல ஒரு ஸ்பைஸியாகவும் இருக்கும். சூப்பும் நல்ல குடிக்கிறதுனால கோல்டெல்லாம் பிடிக்காமல் ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டோட கலர் டார்க் கலர்லேருந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. மில்க் ஊதினதுனால நல்லா லவ்லி கலர் கிடச்சிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒன் பாயில் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த சூப் இஸ் ரெடி. யூ கேன் டர்ன் ஆஃப் தி ஃப்ளேம் நவ். சூப் இஸ் ஹெல்தி டேஸ்டி. சூப் இஸ் ரெடி நவ். சூப் ரெடி ஆகிடுத்து. மட்டர் பன்னீர் சப்ஜியும் ரெடியாக இருக்குது. நவ் லெட்ஸ் மேக் லச்சா பராட்டா. லச்சா பராட்டாக்கு நான் டீட்டெயில்டு லச்சா பராட்டா ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். லைக் 1/2 கப் மைதா அண்ட் 1/2 கப் வீட் ஃப்ளார் வச்சு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கர்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோவாக பிசைஞ்சு அதுக்கு ரெஸ்டிங் டைம்லாம் கொடுத்து அது எப்படி ரோல் பண்ணணும்னு எல்லாம் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். அந்த லச்சா பராட்டாவை இதுமாரி லேயர்ஸாக வரும் நல்லா சுட்டு எடுக்கும் போது. Healthy carrot soup with matar paneer lachha paratha is ready. Do try this. I'll see you in the next video. Bye.